வணக்கம். இது தமிழ் சிறுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி. ஒன் kg பாகம் 3. இடம் சென்னை மெரினா பீச். நேரம் 12. திவ்யா, சொல்லு சித்ரி. ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறேன்னு சொன்னல. ஆமாம், அங்கே பாரு ஏடிஎம் இருக்குது, போய் எடுத்து வந்துடுறியா? சரி சித்ரி, நான் போய் எடுத்து வந்துடுறேன். சரி போ, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சரி சரி. திவ்யா, சொல்லு திரு. ஏடிஎம்மில் நானும் பணம் எடுக்கணும், வரட்டுமா? வா போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஏடிஎம் போக, ஜித்ரே, கோபி, தர்ஷனா, இப்ராஹிம் இவங்க 4 பேரும் அங்கேயே வெயிட் பண்ண. கோபி, சொல்லு தர்ஷனா, என்ன டைம்? 12:05. சரி, ஓகே போகலாமா? போனவங்க வரட்டும், போகலாம். கோபி, சொல்லு ஜித்ரே. என்னடா இவ்வளோ தொலைவு இருக்கு? எது பீச்சா? ஏன் இதுக்கு முன்னாடி பீச்சுக்கு வந்தது இல்லையா? நீ வந்திருக்கண்டா, ரொம்ப தொலைவாக இருக்கு. பாய். சொல்கிறா. சரி, இப்போ இருந்தே நடக்க ஆரம்பித்தாதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அங்கே நடந்து போவோம் போல. போகலாமா? போகலாம். போனவங்க வரட்டும், எல்லோரும் ஒன்றாவே போகலாம். அப்படியா? சரிடா. இப்ராஹிம், சொல்லு ஜித்ரே. என்னடா இவ்வளோ லாங்காக இருக்கு? எதுரா? ஏய், பீச் தான்டா. ஆமாம். இதெல்லாம் தண்ணி இங்கே தான்டா, ரோடுக்கு பக்கத்துலேயே தான் தண்ணி இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அப்படியே கடல் உள்ளே போயிடுச்சு. எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இங்கே இருந்துச்சா? டேய், எல்லாம் 1600 1800 இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட தண்ணி அங்கே இருக்கு பார், ஒரு சட்டமன்ற அலுவலகம். அப்படியா? ஆமாம், அது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கடல் அதுவே உள்வாங்கி போயிடுச்சு. பரவாயில்லையே. இன்று ஒரு தகவல். டேய், வாய் மூடிட்டு வா, போகலாம். போகலாம், போங்க. டேய், சொல்லு கோபி. அவங்களும் வரட்டும்டா. டேய், அவங்க வந்துடுவாங்கடா, வாடா. டேய், இருந்தாலும் கூப்பிட்டு போகலாம், இருடா. சரி சரி இரு. அதை பார்த்து திவ்யா வெளியே வந்துட்டா, வாங்க போகலாம். ஏய் த்ரெட்டு, டேய் அவ்வளோ வேற ஏன்டா அங்கே பேசிக்கிட்டு இருக்க? அமைதியாக விட்டு வாடா, எங்கேயாவது போயிட்டு போகிறா. அமைதியாக இருடா, அவ்வளோ வரட்டும். சரி சரி இரு. த்ரெட், ஒரு நிமிஷம், இதோ வரேன். சரி சரி, சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணுறேன். இதோ வரேன். திவ்யா, சொல்லு ஜித்ரே. சீக்கிரம் வா, போகலாம். இதோ அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, அதை வரேன். சரி வா. நீ கையில் காசு எடுத்துட்டியா? எடுத்துட்டு ஜித்ரே. முதல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. த்ரெட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் பீச்சுக்கு போகலாம். இதோ வா, இங்கே வா. இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே வா. இந்த கடையிலே வாங்கிக்கலாமா? அண்ணா 2 கோனு 6 கப்பு, அவ்வளோதானே? எதுக்கு சித்திரை இவ்வளோ வாங்குற? அப்போ எல்லோரும் இருக்கோம்ல. நீ மட்டும்தானே வாங்குறேன்னு சொன்னேன். அப்போ உனக்கு வேணாமா? வேணும், வாங்க. சரி வா. கோபி, இந்தா. பாய், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். இந்தா ஐஸ்கிரீம். நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கும். வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு எல்லாரும் போக, திவ்யா மட்டும் ஏடிஎம்மை திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தா. த்ரெட் ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கிட்டு நேராக வெளியே வந்ததை பார்த்துட்டு, த்ரெட், திவ்யா பின்னாடியே வா. இதை வரேன், நீங்கள் போங்க. அப்படின்னு அங்கேருந்து எல்லாரும் போய்கிட்டே இருக்க, அதே வேறொரு முனையில். ஹலோ அக்கா. சொல்லுப்பா. வந்துட்டுக்கா. மாணிக்கா அனுப்புனாரு. சரி சரி வாங்க. இங்கே பீச்சோட லெஃப்ட் சைடில் வந்துடுங்க. அங்கே தாங்க இருக்கேன். பாலத்து பக்கம் கீழே இறக்கி வண்டியை நிறுத்திட்டு இப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன்க்கா. நீங்கள் வரீங்களா? நானும் இங்கே தான் இருக்கேன். சரி வாங்க, நேராக கடல் தண்ணி இருக்கிற இடத்துக்கே வந்துடுங்க. சரிக்கா, இதை வந்துடுறேன்க்கா அப்படின்னு போதைப்பொருள் விற்கிற அந்த அக்காவும் மாணிக்க அனுப்பின ஆளும் வந்து சந்திச்சுக்கிட்டு அங்கேருந்து கையில் இருந்த பொருளை வாங்கிட்டு பணத்தையும் கொடுத்து அனுப்பிட்டு மாணிக்க அனுப்பின ஆள் அங்கேருந்து கிளம்புனான். ஆனால் அந்த போதைப்பொருள் விற்கிற அக்கா நேராக சீப்பனுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏய் சீப்பா, சொல்லுக்கா, என்னடா பண்ணுறேன்னோ? அக்கா, எல்லாம் ரெடிக்கா, வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு ஏடிஎம்மில் இருக்கான். ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு நேராக அங்கே வர சொல்லிட்டேன்க்கா, வந்துடுவாங்க. சரி சரி, நான் இங்கே தான் வெயிட் பண்ணுறேன். எப்பயும் இருக்கிற தவளை, நீ என்ன பண்ணு, நேராக அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துரு. இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ பொருளை என்கிட்ட கொடுக்கா. இல்லை வேணாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்கிற, நான் பார்த்துக்கிறேன். அப்படியாக்கா? சரிக்கா, நீங்கள் அங்கே இருங்க, நான் வரேன். அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வர சொல்லிடுறேன். சரி அப்படின்னு சீப்பன் ஃபோனை வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ, த்ரெட்டா? ஆமாண்ணே. சரிம்மா, நீ என்ன பண்ணு, இந்த சமாதி இருக்குல்ல, எம்ஜிஆர் சமாதி, அதுலேயே நேராக உள்ளே வந்து பின்பக்கமாக ஒரு வழி இருக்கும், அது வழியாக இறங்கி கீழே வந்துடு. என்ன எங்கண்ணே? கீழே நேராக தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்துடு, கடல் பக்கத்தில். சரியா? சரிண்ணே. சரிம்மா, சீக்கிரம் வா, கையில் தான் பொருள் இருக்குது, பணம் குறையாமல் எடுத்து வேணா, புரியுதா? சரிண்ணே, ஓகே, நான் அதை வந்துடுறேண்ணே, வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, சீக்கிரம் வா. இங்கெல்லாம் போலீஸ்காரங்க அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் பொருளை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நேற்றே உங்கள்கிட்ட சொன்னது தானே, புரியுதல்ல? புரியுதுண்ணே, இதை வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் வாங்கியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சீப்பனும் போன வைக்க, த்ரெட்
ஆ ஆ திவ்யா, நீங்கள் போங்க, நான் அது வந்துடுறேன். எங்கே போகிறேன்? இல்லை, இங்கே தான் பார்சல் வருதுன்னு சொன்னல, வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, நாங்கள் நேராக போயிட்டுருக்கோம், சீக்கிரம் வா, புரியுதா? ம் ம் சரி திவ்யா, நீங்கள் போங்க, இதோ வரேன் அப்படின்னு திவ்யா கிட்ட கை காமிச்சிட்டு த்ரெட்டும் நேராக எம்ஜிஆர் சமாதி இருக்கிற இடத்துக்கு நேராக உள்ளே போய் அங்கேருந்து பின்வழியாக கீழே இறங்கி கடலை நோக்கி போய்கிட்டு இருந்தா. அது வேறொரு முனையில். தீபி, சொல்லு வினோத். இந்த டர்ன் தானே? அது இருக்கு பாரு, அந்த டர்ன் நினைக்கிறேன். இல்லை தீபி, இந்த டர்ன் தான். சொன்னா கேளு, அந்த டர்ன். அப்படியே சொல்கிற? ஆமாம் வினோத், அந்த டர்ன் தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் அந்த பெரிய மரம் இருக்குல்ல, ஆமாம், அந்த மரத்தில் இருந்து ஆப்போசிட்டில் நம்ம டர்ன் எடுத்த மாதிரி தான் இருக்குது. நீ எதுக்கும் அந்த டர்னில் போ, அதுக்கப்புறம் ஒரு வேளை இல்லைன்னா நம்ம அப்படியே சுற்றிட்டு வந்துடலாம், புரியுதா? சரி, இது ஒன் வே, போலீஸ்காரன் பார்த்தானா பிடிச்சிக்குவான். அதனால தான் சுற்றிட்டு மறுபடியும் இந்த வழியாக வர முடியாது, அப்படியே போய் சுற்றிட்டு வேறு வழியாக வரணும். அதனால தான் கன்ஃபார்மாக கேட்குறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் வினோத், நீ போ. சரி தீபி அப்படின்னு நேராக போய் வினோத்தும் தீபியும் லெஃப்ட் எடுத்து நேராக உள்ளே போக ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சு. வினோத் வினோத், சொல்லு தீபி. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண வண்டியை. எங்கே? அங்கே தான், அங்கே தான். நிறுத்து. அங்கே பார், மேலே பார். ஆமாம், ஃபகத் எலக்ட்ரிக்கல் சயின்டிஸ்ட். என்னடா பேர், எலக்ட்ரிக்கல் சயின்டிஸ்டா? அதெல்லாம் ஏன் வினோத் பார்த்துக்கிட்டு இருக்க? வா உள்ள போகலாம். காலிங் பில் அழுத்து. இது அழுத்துறேன். யாரையுமே காணுமே. திபி, இன்னொரு முறை காலிங் பில் அழுத்து. அப்படின்னு இவங்க காலிங் பில் அழுத்திட்டு வெயிட் பண்ண. யாரு? சார், வினோத். வா வினோத், எப்படி இருக்க? சார், நல்லா தான் சார் இருக்கேன். அப்புறம் என்ன சார் ஆச்சு? அது உள்ளே வாங்க, பேசுவோம். இது வரேன் சார். என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி? எதுவும் வேணாம் சார், பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே, அப்புறம் என்ன விஷயம்? சார், அதான் உங்ககிட்ட கேட்டிருந்தேனே. சரி வினோத், எல்லாமே கிளியராக, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதில் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சார்? என்ன பிரச்சனைனா, அந்த மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குது சார். ஏன் வினோத்? சார், அந்த மிஷின் வேலை செய்யணுன்னு தான் சார் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். ஓகே ஓகே ஓகே, ஐ நோ. பட் அதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் இருந்தால் இன்னும் ஒரு 30 இல்லை 40 டேஸில் ரெடி பண்ணிடலாம். ஐயோ சார், என்ன 30 to 40 டேஸ் சொல்கிறீங்க? ஆமாம் வினோத், ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதாவது அதுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே எங்கேருந்து கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நார்மலாக இந்த மாதிரி ஒரு மிஷினை நான் சரி பண்ணும்போது எனக்கு தேவைப்படுற பொருள்லாம் ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த பொருள்லாம் நான் வாங்கிக்குவேன், இல்லைன்னா ஆன்லைனில் பை பண்ணுவேன். ஆனால் இந்த மிஷினில் அப்படி இல்லை. புதுசாக என்னென்னவோ இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையுமே நம்மளால் பை பண்ண முடியும்னா கிடைக்க மாட்டேங்குது. இது எப்படி? ஒன்றும் புரியல சார். என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் வினோத், எனக்கு அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கல. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக தேவைப்படுது. அதெல்லாம் இருந்தால் ரெடி பண்ணிடலாம். பட் ஆனால் எனக்கு இதில் ஒன்று என்ன புரியல அப்படின்னா, இதை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 5 லட்ச ரூபா ஆகும் போல். சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாப்பா, 5 லட்ச ரூபா. ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டுமே 5 லட்ச ரூபா ஆகும் போல். சார், என்ன சார் ரெடி பண்ணுறதுக்கு 5 லட்சம், நீங்கள் இப்போ ஸ்பேர் பார்ட்ஸுக்கு 5 லட்சம் சொல்கிறீங்க? ஆமாப்பா, ரெடி பண்ணுறதுக்கு 5 லட்சம், ஸ்பேர் பார்ட்ஸ் 5 லட்சம். இது எல்லாம் போக இதுக்கு ஒரு பேட்ரி இருக்குப்பா. அந்த பேட்ரி எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. சைனாவில் இருந்து தான் கொண்டு வரணும் போல். சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாப்பா, அந்த பேட்ரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த பேட்டரியை நாம் வந்து சார்ஜ் பண்ணாலும் அதிக மணி நேரம் தாங்க மாட்டேங்குது. மேபி இப்போ 1 hour நார்மலாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். இந்த பேட்டரியை நீ மறுபடியும் இதே பேட்டரி யூஸ் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும்தான் இந்த பேட்டரி வச்சு யூஸ் பண்ண முடியும். இதோட பேட்டரி நல்லா ஒர்க் ஆகணும்னா புது பேட்டரி கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஆன்லைனில் பர்ச்சேஸே பண்ண முடியல. என்னோட பவரை வச்சு எங்கெங்கேயும் கேட்டு பார்த்தேன், ஆனால் சைனாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படிங்க நான் வர வைக்கிறதுன்னு தெரில. பட் அதை வாங்கினா எவ்வளோ செலவாகணும் எனக்கு தெரில. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற ரேட் வந்து மேபி அது ஆன்லைனில் இருக்கிற ரேட்டு. அவங்க சொல்கிற ரேட் வந்து 3,80,00,000 சொல்கிறாங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாப்பா, அந்த பேட்டரி 3,80,00,000. அந்த பேட்டரி வாங்கி நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பெட்டரான மிஷினாக ரெடி ஆகி வந்துடும். சார், அப்படின்னா எத்தனை கோடி சார் இதுக்கு செலவு பண்ணுறது? இங்கே பார் வினோத், நான் அதில் இருக்கிறத சொல்லிட்டேன். நீ அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணு. முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த மிஷின் ஆன் ஆனால் தான்
இந்த மிஷின் என்ன வேலை செய்யுதுன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மிஷின் ஆன் ஆகணும்னா அதுக்கு தனியாக ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும். அந்த ஸ்பேர் பார்ட்ஸே வாங்கினாலும் இந்த மிஷின் என்ன வேலை செய்யுது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேட்ரி வேணும். அதுக்கு அந்த 3,80,00,000 பேட்ரி நீ எப்படியாவது வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அடுத்த 2 நாள் பேட்ரி கையில் கிடைச்ச 2 நாள் உனக்கு அந்த மிஷினை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். என்ன புரியுதா? சார் என்ன சார் 2 நாள் 1 நாள்ன்றதுக்கே அவன் கத்திக்கிட்டு இருக்கான் சார். யார்? அது ஒருத்தன் சார். அவங்ககிட்ட நான் என்ன சார் பதில் சொல்கிறது? எனக்கு தெரியாது வினோத், நீ தான் பார்த்து முடிவு பண்ணும். நீங்கள் எல்லாம் அவங்ககிட்டே பேசி அந்த அமௌண்ட்டு முடிச்சா அவங்ககிட்டே கேட்டு வாங்க, நாம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே சார், அவ்வளோ அமௌண்ட்லாம் அவங்ககிட்ட பேச முடியாது சார். அப்படின்னா என்னாலையும் ரெடி பண்ண முடியாது. நீங்கள் தாராளமாக வேறு யாருக்கிட்டையாவது எடுத்துகிட்டு போய் கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே சார். சரி ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை சார், நோ சார். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. மிஷினுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இன்னும் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்துடும். அதை வாங்கி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுவோம். கூடவே நாம் அந்த பேட்ரி வர வரலையும் வெயிட் பண்ணுவோம். பேட்ரி வந்தவுடனே உனக்கு ஃபுல்லாக மொத்தமும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி தரேன். புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா, நீ போயிட்டு வா. அதே வேறொரு முனையில் சென்னை மெரினா கடற்கரை. பாய். சொல்லு சித்ரே. இந்த இடத்தோட ஏதோ வரலாறு என்ன சொன்னிய சொல்லு. முன்ன சொல்லும்போது கேட்டியா? இல்லைடா, அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தா கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்குது, ரொம்ப தொலைவு இருக்கே. அதான் மறுபடியும் அந்த வரலாறு என்னன்னு கேட்கலான்னு கேட்டேன். சொல்கிறேன், பொறுமையாக ரிட்டன் நடந்து வரும்போது சொல்கிறேன். வா கோபி. சொல்லு தர்ஷனா. பாப்கார்ன் வாங்கிக்கூட. என்ன பாப்கார்னா? ஆமாம். எங்கே இருக்குது? அதோ பாரு, அங்கே இருக்குது. சரிப்பா, போகலாம். திவ்யா, பாப்கார்ன் வேணுமா? வேணா கோபி, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி. டேய் ஜித்ரே. வேணாடா, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிடா. பாய். உனக்கு? எனக்கு வேணாம். நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். போயிட்டு வாங்க. டேய், பாப்கார்ன் தான்டா வாங்க போகிறேன். அப்படியா? போனால் திரும்பி எப்போ வந்து எங்களை மீட் பண்ணுவீங்கன்னு தெரில. போங்க போங்க. ஏய் இப்ராஹிம். சொல்லு தர்ஷனா. என்ன 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 அதானே உண்மை? அதெல்லாம் ஒன்றும் உண்மை இல்லை. சரி சரி, போயிட்டு வாங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க திவ்யா த்ரெட்டுக்கு ஃபோன் பண்ணா. த்ரெட் ஃபோனையே எடுக்கல. ஜித்ரே. சொல்லு திவ்யா. த்ரெட்டு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. ஃபோன் எடுக்கலாம் பரவாயில்ல, எங்கேயாவது போய் தொலைட்டு விடு. ஏன்டா அப்படி இருக்கா? இப்போ என்னென்ன? சரி இரு, நான் இன்னொரு தடவை பண்ணி பார்க்குறேன். பண்ணி பாரு. எடுத்தா பாரு, எடுக்கலாம் விட்டு வந்துட்டு போயிடலாம். எங்கேயோ ஒன்று தொலைஞ்சு போகுது. சித்ரே அமைதியாக இரு சித்ரே. இருக்கேன். உங்களோட பெருந்தொல்லையாக இருக்குது. அந்த பொண்ணை கூப்பிட்டு வராதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் தான் கேட்காம வந்தீங்க. இப்போ வந்து யார் அலையுது? நீங்கள் தானே. போய் அலைங்க, எனக்கு நான் வந்துச்சு. அமைதியாக இரு சித்ரே, நான் ஃபோன் பண்ணுறேன். பண்ணு. இப்பயும் ஃபோனே எடுக்கல. சரி ஓகே, இன்னொரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.